இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன் விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ, ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ, வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீ கேன். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டினிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ, இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன்.
புரியுதா? Yummy. டேனி, நமக்கு அது தேவை. குவெண்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவெண்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ, இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின், சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ, அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள்னா அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டேனி. மோனிகா, நீயே முதலில் சக்கரத்தை சுழற்று. இல்லை, நான் கற்றாழையை விரும்பவில்லை. இதோ, நான் கிரீமை மறுக்க மாட்டேன். நீ அப்படி முடியாது. கற்றாழை என்றால் கற்றாழைதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லை. ஆனால் கவலைப்படாதே, பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். நீ என்னால் மகிழ்ச்சி அடைவாய். பார்த்து விடலாமா? நான் சொன்னேன் அல்லவா, ஹப்பா பப்பா கம் மாதிரியானது எதுவும் இல்லை. குறிப்பாக அவை நிறைய இருந்தால் அவற்றை பெட்டிகளில் இருந்து KHKHL HRPSHR எடுத்து கேக்கில் ஒட்ட விரும்புகிறேன். எனக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறது. அற்புதம். இதுவரை நான் பார்த்த மிக வெளிச்சமான கேக் இதுவே. அதுவும் அல்ல. மீதி குச்சிகளை வைத்து நான் ஒரு இதயம் உருவாக்கி என் கேக்கை இன்னும் அழகாக்கலாம். அப்படியா? ரொம்ப நன்று. மோனிகா, நீ எவ்வாறு நினைக்கிறே? இது ரொம்ப அழகா இருக்குது. இத சுவைக்க நேரமாய் விட்டது. இது நிச்சயமாகவே அற்புதம். நான் அந்த கேக்கை ஒரே முறை சாப்பிடணும் போல இருக்கிறது. ஆமாம்.
எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இதயத்தை முயன்று பார்க்கலாமா? நான் அதை எனக்கு தானாகவே சாப்பிடுவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலூனை பார்க்க வேண்டுமா? உனக்கு என்ன ஆயிருது? நீ எங்கூட பகிர விரும்பல. நான் உன் பபுளை பார்க்க விரும்பல. அதை எடுத்துக்கோ. எப்படி உங்களுக்கு தோன்றியது? இப்போ எனது முகமெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. சிரிக்காமல் இரு. உன் காக்டஸ் கேக் சாப்பிடியது நல்லது. எப்படி அதை சாப்பிட முடியும்? நாரம்ப எடுக்க முடியாத அளவுக்கு கத்தோடி கூர்மையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டேன். நீர்களை களைந்து விட்டால் அந்த கத்தோடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனாலும் நகம் கடுகி போதாது. இதெல்லாம் தானும் மிக பெரியதாக இருக்கின்றன. என் நினைப்பில் இந்த சுண்டிக்கைகள் கத்தோடியை வெட்டுவதற்கு அற்புதமானவை. எவ்வளவு சலிப்பு. தயார். இப்போது ஒரே ஒரு விஷயமே இருக்கும். என் கேக்கில் காக்டஸை துருவ வேண்டும். அற்புதம். இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. சரி, உனக்கு என்ன மஞ்சகா? இது மிகவும் அழகா இருக்குது. ஆமா. பேசுவதை நிறுத்து. சாப்பிட நேரம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறதோ அதே போல சுவையையும் நம்புகிறேன். ஓ இல்ல, இது புல் மணம் கொண்ட கேக்கை சாப்பிடுவது போல உள்ளது. அருவருப்பு. உங்க சாப்பாடு ருசி பருகு. வாவ். நான் சக்கரத்தை முதலில் சுற்ற விரும்புகிறேன். நீ நகைச்சுவை செய்கிறாயா? எனக்கு மிஞ்சுகள் மிக்க வெறும் பிடிக்காது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்ட கெட்டவனாக இருக்கிறேன்? ஏனெனில் நான் அதிர்ஷ்டசாலி. நான் கிரீமை பெற்றேன். அதை நான் இப்போது கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். அது இன்னும் சுவை மிகுந்ததாக இருக்க செய்ய. முக்கியமா அதை நல்லா குலுக்கியால் போதும். தயார். இப்ப அதை சாப்பிடலாம். ஆமாம். ஓஹோ, என்ன? ஹா, சாண்டா கிளாஸ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? புத்தாண்டு இன்னும் வரவில்லை. மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எனக்கு பொறாமைப்படுகிறீர்கள். ஏனெனில் எனக்கு முழு கேக் மதுரப்பால் ஊற்றப்பட்டது. ஓ, மிக நல்லது. அப்படி ஒன்றை மறுக்க மாட்டேன். உங்களுக்காகவும் ஒரு கேக் காத்திருக்கிறது. அதில் சொட்டை உள்ளன. அவை மிகவும் மோசமானவை. ஐயோ, மிகவும் கடினமாகவும் இருக்குது. நன்றி. அவற்றினால் நான் ஒரு பல்லை இழந்துட்டேன். இதுக்கு பிறகு நான் அவற்றை முத்து கொள்ளவே மாட்டேன். இல்லை 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 இல்லை, தயவு செய்து. நீங்கள் அவ்விதமாக சாப்பிடுவதை கூட கூட தெரியாது. உணவேண்டிய அளவற்றம் இல்லை. உள்ளே இருப்பதும் முக்கியம். அவற்றை எப்படி சுவையாய் இருக்கு பாருங்கள். உண்மையில் அதுதான் கேக் மீது வைக்க வேண்டும். எவ்வளவு மோசமான மனம். நான் இதை பறித்து வைக்கலையா? அவசியம். அருவருப்பு. உன் கையை மேலே ஒரு முறை உயர்த்தினதும் எவ்வாறு நீ ஒரு அற்புதமான கேக்கை இவ்வாறு கெடுக்க முடியும்? இதை காணும் போது நான் எரிந்து விட போகிறேன். இப்போதே நான் மிகவும் குமட்டி விட்டேன். வாவ், சூசி, உங்களிடம் ஒரு பெரிய முத்து உண்டு. சூசி, ஒதுங்கு. ஆஃப். நான் தான் மாம்பழத்தை திறந்தேன், எனவே அது எனது. அதை திரும்ப கொடு. அதை கொடு. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. முத்தும் எனதுதான். அட இல்லை, அது எங்க இருக்கிறது இப்போது? முதலில் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஏன்? அதை நான் கண்டுபிடிக்கும். அது எனது. மேம், இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. ஒண்ணுமே இல்லை. வெளிப்படையாக இந்த முறையில் எங்கள் அனைத்து முயற்சிகளும் எரியமிட்டிய மற்றும் கேக்கில் வீணாகிவிட்டது. இந்த முறை முதலில் சக்கரத்தை அவ்வப்போது நான் திருப்புகிறேன். ஓ ஆம், அதை பற்றியே நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். நான் இந்த மார்ஷ்மெல்லோ குச்சிகளை பெறுவேன். அதை பற்றி கனவு கண்டேன். அவற்றுடன் கேக் புதிய ருசிகளுடன் பிரகாசிக்கும். அவை குளிர்சாதனம் தரும் பிக்டெயில் வடிவங்களையும் உருவாக்குகின்றன. எந்த வித்தையும் இல்லை. பார்க்கலாம் எனக்கு என்ன இருக்கிறது. ஓ, இன்னைக்கு எனக்கு நல்ல நாளா தெரியல. இந்த முறை என்னிடம் முழு குவியலான நூடுல்ஸ் கிடைச்சிட்டது. ஆம், அதோட கேக் அலங்கரிக்கணும். தெய்வமே, நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? சரி சரி, ஏதும் செய்ய முடியாது. முடிந்தது. நான் இதுவரை இத்தனை விசித்திரமான சுவைகளின் சங்கமத்தை சுவைக்கவில்லை. ஓ இல்லை, ஆமாம், இது வெறுப்பானது. எத்தனை அருவருக்கும் சத்தம். நாம விரைவில் நம்முடைய காது மூட வேண்டும். பிங்கோ சிந்தனை. கேக்கின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றினால் நூடுல்ஸ் மியாகுக்கும் மேலும் ரசிக்க ஈடாக இருக்கும்.
அழகாக உள்ளது. இப்போது எனக்கு மதிய உணவுக்கு ஒரு அழகான டிஷ் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். பேயு மோனிகா நூடில்களில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கையில் அவை கேக்கில் சிக்கியுள்ளன. நான் என் கேக்கை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிப்பேன். அற்புதம். நீங்கள் தயவு செய்து செய்ய முடியுமா? இந்த கனவை கூட காண வேண்டாம் மோனிகா. நீ லஞ்ச் சாப்பிடுவதா சொன்ன, அப்படியே சாப்பிடு. நான் அதை அனுபவிப்பேன். நான் ஒன்று வேண்டுகிறேன் என்று சூசி கோபப்பட மாட்டாள் என்று நினைக்கிறேன். தயவு செய்து பேராசையாக இருக்காதே. வா, அதை எனக்கு திருப்பி கொடு. நீ என்ன செய்தாய்? நான் எனக்கு பெஜ்னா அடிக்க விரைந்தேன். ஆனால் இட்டு எனது வாழ்க்கையில் மிகவும் ருசியான பஞ்ச். சரி, கல், காகிதம், கத்ரி. யார் முதலாவதாக டர்ன் செய்ய போகிறார்கள்? ஹூரே, நான் வென்றேன். இல்லை, மிளகு. மோனிகா, நீ எனக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாய். என்ன ஒரு வெட்கக்கேடா. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தால் நன்மை. அச்சா, எனக்கு இப்போது ஒரு ஆறுதல் கிடைத்துள்ளது. என் கேக்கை சாப்பிட்டு மட்டும் விட்டது போல் உள்ளதால் மகிழ்ச்சியாக உள்ளேன். இல்லை, பியு. நான் இந்த சுவையான மார்மலேட் கமீன் மூலம் உடனே அலங்கரிக்க முடியுமானால் நல்லா இருக்கும். ஆமாம், கேக் மீது அனைத்து விஷயங்களையும் இட வேண்டும். ஓ, அழகு. அற்புதம். ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மிகவும் மிகவும் சுவையான ஒன்றை சாப்பிட போறேன். இல்லை, சூசி, நான் உனக்கு தரமாட்டேன். என்னாலேயே சாப்பிடுவேன். ஆஹா, அவை மிகவும் நல்லவையாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. மோனிகா, நான் எதையாவது குறைந்தது ஒரு கண் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியாதா என்று நினைக்கிறாயா? ஆஹா, பேராசைக்காரனே, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். கடத்தாயில் நான் இக்கேக்கை சுவையாக உண்கலாம். இல்லை இல்லை, அந்த வேகம். கடைசி மார்மலேடு கண். அது கிட்டத்தட்ட இல்லை தூர உண்மையமான முறையில் சாப்பிடுவேன். அது வேலை செய்தில்லை, ஆனால் நான் செய்ய முடியாது. அவை மிகவும் ருசிகரமாக உள்ளன. திருடனே, உன் மிளகாய்களை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. ஐயோ, அவற்றை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. அவற்றை பார்த்தாலே சுடு கிரிக்காமல் இருக்க வேண்டுகிறேன். வாங்க, உனக்கு உதவுவேன். சீக்கிரம் இந்த தீவாய்ந்தவை ஒன்றை வெட்டி விடுங்கள். சரி, இதை செய்யலாம். நான் ஒரே கடியிலேயே உடலெங்கும் இந்த தீ பரவுவதை கண்டறிந்து விட்டேன். அது போதாது, அதை முடிக்க வேண்டும். நீ இவ்வளவு கொடூரமானவன் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, நெருப்பு அதிகமாக இருக்கிறது. சூசியை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஓ, அவ்வாறே எளிதாக இருக்கிறது. நன்றி மோனிகா. சிறியது. சரி, முதல் சுற்றில் எது இருக்கிறது? ருசியாக இருக்கிறது. அருமை. ஒரு குளிர்பான கழிப்பறை. அது மிகவும் குழு குழு. பிரிட்னி பற்றி என்ன? ஒரு நடுத்தர அளவிலான கழிப்பறை மற்றும் இனிப்புகள். நிச்சயமாக. வாவ், நிக்கோலின் கழிப்பறையை பாருங்கள். அது அற்புதம். சரி, நான் முதலில் இருப்பேன். சரி, நன்றி நண்பா. நாங்கள் நல்ல உரையாடல் கொண்டோம். ஆனால் நான் சில மிட்டாய் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். நான் முன்னுள்ள கழிப்பறையில இருந்து சாப்பிட்டதில்ல. ஓ வாவ், ஏதோ தவறாக இருக்கிறது. மோனிகா, உன் உதடுகள் அவை வானவில் போல இருக்கின்றன. அருமை. வாங்க போகலாம். இப்போது பிரிட்னியின் முறை. அதை எப்படி சமாளிப்பீர்கள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அஸ்தோல்க காண்டி. ஆஹா, நிறைய காண்டி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நல்லாக இருக்கிறது. ஆனால் முதலில் அதை மேசையில் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நிறம்பாரியாக பிரிப்போம். கொஞ்சம் கூடுதலாக. என்ன நண்பர்களே, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வாருங்கள். ஓ வாருங்கள். இதோ எனக்கு இனிப்பு பாதைகள் கிடைத்து விட்டன. இப்போது ஒவ்வொரு பாதையையும் ஒரு ஸ்ட்ரா உதவியுடன் சாப்பிடுவேன். அதை முயற்சிப்போம். இது சுவையாக மட்டுமல்ல, மகிழ்ச்சியாகவும் உள்ளது. பிரிட்னிக்கு என்ன ஆகும்? ஆச்சரியமா இருக்குது. வாவ், உங்க உடையும் முடியும். நிறம் மாறிட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. முடி சிவப்பாக இருக்குது.
வாங்க போகலாம். இப்போது உங்களை என்ன காத்திருக்கிறது? பார்ப்போம். வாவ், பச்சை முடி ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? சரி சரி, எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஏய், பிரிட்னி எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாள். வாவ், நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன். அற்புதம். நிக்கோல், இப்போது உன் முறை. ஆம், எனக்கு மிகவும் பிடிக்கும். அது என்ன? இல்லை பெண்களே, நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இல்லை, நான் எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட விரும்புகிறேன். ஓ ஆம், நீங்கள் உங்கள் பகுதியை ஏற்கனவே முடித்து விட்டீர்கள். இது எனக்கு போதுமானதாக இருக்காது. ஓ, என்னோடே ஏதோ உணர்கிறேன். நிக்கோல், உனக்கு என்ன ஆச்சு? நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். அவளை பாருங்கள், நீங்கள் ஒரு காமெடி கலைஞராக மாறிவிட்டீர்கள். என்ன, ஒரு காமெடி கலைஞரா? ஓ, அது ஒரு கனவு. நான் உண்மையில் ஒரு காமெடி கலைஞரை போலவே இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கவில்லை உண்மையில். ஓ, இந்த முறை என்ன? ஒரு ப்ரோக்கோலி டோனட். பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான ஒன்று இருக்கிறது. ஆனால் மோனிகாவுக்கு என்ன? ஓ இல்ல, இது முற்றிலும் பெரியது. சரி, நிக்கோல் முதலில் முயற்சிக்க முன்வந்தார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அருவருப்பு. நான் இதை மிகவும் வேகமாக செய்ய போகிறேன். இது நல்லதல்ல, ஆனால் எனக்கு சிறிய ஒன்று கிடைத்தது என மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லை. நிக்கோல், சரி, இது பிரிட்னியின் முறை. தொடங்கலாம். உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதை எரிய முடியாது. நீங்கள் அதை சாப்பிடணும். வாருங்க பிரிட்னி. இது எரிச்சல் ஊட்டுகிறது. காத்திரு. எப்படி ருசியாக செய்வது என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. என்ன பிரச்சனை? நான் கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் சேர்க்கிறேன். சரி, காத்திருங்கள் பெண்களே, இது உடனடியாக சுவையாக இருக்கும். சரி, இங்கே சில பச்சை ஸ்பிரிங்கிள்ஸ் உள்ளன. வாவ் பிரிட்னி, அது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. அதை முயற்சிக்க ஆர்வமாக உள்ளீர்களா? பார்ப்போம். இது இப்படி சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ இல்லை, இளஞ்சிவப்பு பொடிகள் கூட உதவவில்லை. உங்களுக்கு நன்றாக இல்லைதானே? விரைவாக கழிவறைக்கு போ. எனக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த பயங்கரமான ப்ரோக்கோலி டோனட்டை யார் கண்டுபிடித்தார்கள்? இது எனக்கு உடம்பு சரியில்லாமல் செய்தது. இது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் இப்போது நான் நன்றாக உணர்கிறேன். பெண்களே, நான் திரும்பி வந்து விட்டேன். அப்படியா? அடுத்தவர் யார்? மோனிகா? எனக்கு தெரியவில்லை. இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. பெண்களே, நான் உண்மையில செய்ய விரும்பவில்லை. தயவு செய்து. பெண்களே, மோனிகாவுக்கு ஆதரவு அளிக்கலாம். அவள் இன்னும் என்ன காத்திருக்கிறது என்று தெரியாது. அவளுக்கு உங்கள் ஆதரவு தேவை. மோனிகா, நீ செய்ய முடியும். இல்லை பெண்களே, இது பயங்கரமாக இருக்கிறது. இதற்கு ருசி இல்லை. சரி, நான் என் சக்திகளை பயன்படுத்த போகிறேன். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். பெண்களுக்காக நான் செய்தேன். நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். உன் வாயை ஒட்டி கட்டி விடுகிறேன். இப்படி இருந்தால் நல்லது. ஓ, மோனிகா பச்சையாக மாறிவிட்டாள். என்ன, அது ஸ்லைம் தானா? அது கொடூரம். நான் முழுவதும் அழுக்காகிவிட்டேன். மோனிகா, அது நீங்களா? நீங்கள் வெடித்து விட்டீர்கள். சரி, இப்போது நமக்கு கோகா கோலா இருக்கிறது. பிரிட்னி, அது சிறியது. மோனிகாவுக்கு நடுத்தர அளவிலான கோக் உள்ளது. அருமை. ஆனால் நிக்கோல் எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய பாட்டில். அற்புதம். வாங்க தொடங்கலாம். பிரிட்னி, நீ முதலில் போகலாம். ஏரி, இது மிகவும் சிறியது. காத்திரு, இது சாக்லேட்.
அதற்குள் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், ஒரு கமி கரடி. நான் இதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்றே உள்ளது. யம் யம் நம் 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 நம். நிக்கோல், பாரு, அங்கே ஒரு டிராகன் இருக்கிறது. ஓ, அது பறக்கிறது. பிரிட்னி, நிக்கோல் உன்னை பிடித்து விட்டார். இதை செய்யாதே. யா, இதோ நாம போகிறோம். சரி, இது என் முறை. இது நல்ல வாசனை வருகிறது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. வாவ், இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஜெல்லி இருக்கிறது. ஓ, சரி, இப்போது நான் இதை அனுபவிக்கப் போகிறேன். வாவ், முற்றிலும் அற்புதம். ஓய் மோனிகா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கிறேன். கவனமாக இரு. வேற யாரோ தேன் ஜெல்லியை மிகவும் விரும்புகிறார்கள். அது யார் என்று உனக்கு தெரியுமா? ஆமாம், என் கோக் சாப்பிட முயற்சிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பாட்டில் இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. மூடி மிகவும் நல்லது. பார்ப்போம். நான் அதை நசுக்கியேன். உன்னிடம் என்ன இருக்கிறது? பெண்களே, அது ஒரு லபுபு. உண்மையானது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நிக்கோல், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் பை இப்போது சிறப்பாக இருக்கிறது. ஆமாம், அவள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் இப்போது நிக்கோல் சாக்லேட்டால் கவனம் சிதறி இருக்கிறார் மற்றும் எனக்கு அவளது லபூபு வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அதோடன் விளையாட விரும்புகிறேன். அதை தொடாதே, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். மோனிகா, ஹே இருட்னி. ஓ ஓ நிக்கோல் இதை பற்றி மகிழ்ச்சி அடைய மாட்டாள். பெண்களே, அதை விரைவில் சரி செய்யுங்கள். ஏதாவது செய்யுங்கள். ஏதேனும் யோசனை இருக்கிறதா? ஓ, ஸ்காட்ச் டேப். அது மோசமில்லை. நிக்கோல் எதையும் கவனிக்க மாட்டாளா என்று நம்புகிறேன். எப்படியோ டேப் நீளமாக இருக்க வேண்டும். சரி, அதை பையில் ஓட்டுங்கள். வேகமாக. சரி, நான் சாக்லேட்டை முடிக்க கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டேன். என் லபுபு எப்படி இருக்குதுன்னு பாப்போம். ஹே, அது கெட்டு போய்விட்டது. நீயா அதை செய்தது? என் லபுபுவை தொட அனுமதி யாருக்கு? இங்கே வா, நான் உன்னை பிடிக்கிறேன். இப்போது நமக்கு ஒரு சுவையூட்டும் பப்ளிகம் மற்றும் ஒரு தூரிகை இருக்கிறது. நிக்கோலுக்கு சராசரி அளவு உள்ளது. நல்லாக இருக்கிறது. மோனிகா பற்றி என்ன? அது மிகவும் பெரியதாக இருக்கிறது. இது என்ன பொத்தானு? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நானும் ஆர்வமாக இருக்கிறேன். நெல்லி, நான் தொடங்குகிறேன். நீ என்னுடைய பிறகு செல்லலாம். அதை பிழிந்து விடுவோம். வாவ், மற்றும் பற்களை துலக்க நேரம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அண்ணா, காத்திருங்கள் பெண்களே, இது உண்மையான சுவையூட்டும் கம்பு. இதை பாருங்கள், ஒரு பபிள் ஊதுகிறேன். இது வேலை செய்தது. உள்ளே ஏதோ இருக்கிறது. பார்ப்போம். வாவ், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். நண்பர்களே, அதை செய்ய மறக்காதீர்கள். மேலும் மணி பற்றியும் மறக்காதீர்கள். இப்போது நிக்கோலின் முறை. இதை செய்யலாம். பர்பேசிய திறக்கிறேன். பர்பேசியில் பிழிகிறேன். இது ரொம்ப சுவையாக மணக்கிறது. வாவ், பெண்களே, இது உண்மையான சுவையூட்டும் கம்பு. ஒரு பபிள் ஊதுகிறேன். இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. வர என் பபிள். அது என் முகத்தில் இருக்கிறது. அது பயங்கரமா இருக்குது. நிக்கோல், உன்கிட்ட பபிள்கம் குழப்பமா இருக்குது. ஆனா அது அருவருப்பா இருக்கு. இப்போ மோனிகாவின் முறை. ஆமாம், நான் இறுதியாக பொத்தானை அழுத்த முடியும். சரி, அது பெரிய தூரிய. வேலைக்கு போகலாம். ஓ, இப்போது இந்த பர்பஸைய பிழிய போகிறேன்.
இது மிகவும் கனமாக இருக்கிறது, ஆனால் உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இது போன்றதை நான் இதுவரை எப்போதும் அனுபவிக்கவில்லை. வாவ், மோனிகா, உங்கள் பற்கள் மிகவும் வெண்மையாக இருக்கும். நம்ப முடியாதது. நீங்க சரிதானே? பெண்களே, நம்முடைய நண்பருக்கு உதவுவோம். தூரிகையை இழுக்கவும். சரி. வாங்க பெண்களோ, இழுத்து கொண்டே இருங்கள். அதிகம் எதுவும் மீதமில்ல. வாவ், இது வேலை செய்தது. மோனிகா, நீ சரியா? நான் பபுள் கமில் மூடப்பட்டிருக்கிறேன். என்ன ஒரு கனவு. எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய வேண்டும். அப்பா, அவளது தவறு இல்லை. அப்படியெனில் உங்கள் முதல் சவால் இருக்கும். வண்ணமயமான கேக்குகள் செய்வது. நாம் அதை முழுமையாக செய்யலாம். நாம் இதை செய்யலாம். Nene now for a game. Dirty Candle King. Daring games. சரி, எல்லாவற்றையும் நேரத்தில் முடிக்க நாம் பிரிந்து செயல்பட வேண்டும். இதோ இது என் பாட்டியின் சமையல் புத்தகம். வாங்க, எடுத்துக்கொள். that King Merci J நீ முட்டாளா? Paul Muster Map சரி. நல்ல பையன், அதை எனக்கு கொடு. இப்போது வேலைக்கு போ. நமக்கு கொஞ்சம் மா தேவை, அப்புறம் பால், இன்னும் 2 முட்டைகள். மிஸ்டர் பவன் இப்போது எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். சரி பண்ணிடுச்சேன். ஓ, குளிர்ச்சியான ரீல். சரி, அப்படியே நல்லாவும் கவனமாவும். வாவ், அந்த காலணிகள். எனக்கும் அப்படியே ஒரு ஜோடி வேண்டும். நீ என்ன செய்கிற? ஓப்ஸ், மன்னிக்கவும். இது உங்களுக்கு உண்மையில் பொருந்துகிறது. நல்ல விஷயம் என்னவென்றால் நான் எப்போதும் சமையல்கார தொப்பியை என்னோட வைத்திருக்கிறேன். அதை திருப்பி கொடு. நான் நேரில் செல்ல வேண்டும். நான் அதை நிகழ்ச்சிக்கு பிறகு திருப்பி தருவேன். நீ ஷூஸ் பார்க்கிறாயா? இது சமீபத்திய ஃபேஷன். உங்களுக்கு ஒரு ஜோடி வேண்டுமா? இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைச்சது. இது போகலாம். இதுவும் இது நன்றாக மாறி வருகிறது. ஆமாம், எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. அது உண்மையில் சிறப்பாகவே தெரிகிறது. இறுதி தொடுதல். இது அழகாக இருக்கிறது. என் சந்தாதாரர்கள் அதிர்ச்சி அடைவார்கள். நிறைய லைக்குகள். ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? அது தயாராக இருக்கிறது போல தெரிகிறது. ஜெஃப்ரி வராய் திரித்திரி. அட நண்பா, அது கேக்குக்கான பிளாஸ்டிக். ரொம்ப சுவையாக இருக்கிறது. சரி, நாம வேகமாக செய்யணும். சரி, கவனமாக நறுக்குகிறேன். இப்போது கொஞ்சம் மட்டும். அதை பனிப்பூச்சில் மூடப் போகிறோம். 1 2 அங்கே. நிறுத்தி, நீயும் நினைக்கிறாயா? நீங்கள் நினைப்பதை நான் நினைக்கிறேனா என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைப்பதை நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பதை போலவே. ஆமாம், சரி. சிறப்பு. 3க்கு எண்ணி அதை செய்யலாம். 3. ஆமாம், இதை எடுத்துக்கொள். உன் முகத்தில் காத்திரு. என்னோட நினைப்பில் ஏதோ குறைவாக இருக்கிறது. Add full
here முறைஞ்சிட்டை பல்ட்ராஜன் செடிவன பாகாய் சுவைக்க நேரம் வந்துச்சு சரி ஆரம்பிக்கலாம் ஆண்கள் உண்மையில நாங்கள் ஆண்கள். ஏன் நீங்க சொல்வீர்களானால் நன்றி. ரொம்ப விசித்திரமா உள்ளது. உனக்கு பிடிக்கிறதா? இல்ல. இது என்ன? இது முட்டை ஓடுதானா? இது நான் இதுவரை சுவைத்த மிக கேவலமான விஷயம். லின்சி எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரு விசித்திரமான வடிவமைப்பு. ரன்வே பீஸ் கலெக்ஷன் சீகாக். நானும் பயப்படுகிறேன் குலோய். இப்போது இது அமைப்பு மற்றும் சுவை சந்தேகமே இல்லை. இந்த சுற்றில் பெண்கள் அணி வெற்றி பெறுகிறது. Other brain types for Statran Drainilas and Sharmaza Pujiam. Jatuyam. உங்க அடுத்த பணிக்கானது சுவையான பாப்கார்ன் தயாரிப்பது. நீங்க தயாரா? நீங்க தயாரா? ஆமாம். அப்படியெனில் ஜோன். அடடே சீக்கிரம் அத தர. சரியான. அதை ஆன் பண்ணி கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் மக்காச்சோளம் சேர்க்கவும். இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆமாம். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆம். இந்த சிறியவைகளே 2 வினாடிகளில் பாப்பிங் செய்யலாம். பாருங்க, இது வேலை செய்யுது. எங்கள் அரசனை புறக்கணிக்கின்ற கெனி யாராவது ஆம்புலன்ஸ் அழைக்கவும். ஓ சரி, நான் உனக்கு வாய் வழி சுவாசம் கொடுக்கிறேன். நீ என்ன பண்ற? என்ன எழுப்ப உதவுங்க. நீ என்ன எழுப்ப உதவுங்க. ஓ கென்னி, நீ உயிரோடு இருக்கிறாய். அது வலிக்கிறது. ஓ என்னை விடு, என்னை தனியாக விடு. உண்மையில 1 நிமிடம் நாம் சாக்லேட் பாப்கார்ன் செய்வது எப்படி? இதோ அருமையான யோசனை. நிச்சயமாக நாங்கள் வெல்வோம். நீ ஒரு மேதை. எனக்கு இது தெரியும். போகலாம். எனக்கு உணவு பசை தேவை. லின்சே, உணவு பசை. அலங்காரத்திற்காக கொஞ்சம் சேர்ப்போம். இப்போது இளஞ்சிவப்பு தயவு செய்து. ஆப்ஸ், மன்னிக்கவும், இங்கே மிகவும் அழகான நிறம். சிறிது மந்திரம். வாவ், அந்த பாப்கார்ன் ரொம்ப அழகா இருக்குது. நானும் பல நேரங்கள்ல நகங்கள் செய்யலாமா? நீ என்ன நினைக்கிற? நாம் வெல்ல விரும்பினால் நீ எனக்கு சமையலில் உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நமக்கு உதவலாம். ஓ வாவ், இது உருகுகிறது. அதேதான் நமக்கு தேவை. எனக்கு தெரியும். லின்சே, இது பிடி. ஓ, அழகானது. நன்றாகவே வந்திருக்கிறது. முக்கியமாக வழங்கல். வாவ், இது என் உள்ளடக்கத்திற்கான சரியான நேரம். குளோய், பக்கத்திற்கு விலகவும் தயவு செய்து. ஆமாம், நாங்கள் பிரச்சனையில் இருக்கிறோம். இதை பார்த்தால் எப்படி இருக்கும்? ஆமாம், அது மிகவும் சிறந்தது.
இல்ல, கடைசி தடவை என்ன நடந்தது என்று மறந்து விட்டாயா? எனக்கு சேவில்லை. அதை முயற்சி பண்ண வேண்டும். என்ன சொல்றீங்க? எப்படியாவது அவர்களின் உணவை கெடுக்க வேண்டும். ஆனால் அதற்காக ஏதாவது கவனத்தை திருப்ப வேண்டும். அதை யாரிடம் செய்ய சொல்லலாம்? பூம், ஓ, என்னை பயன்படுத்துங்கள். ஆமா, சரி. நினைவில் கொள்ளுங்கள், நான் பேசுறேன், நீங்கள் மீண்டும் சொல்றீர்கள். புரிஞ்சதா? நல்ல பையன். இப்போது போங்கள். ஹே சந்தாதாரர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த அழகை காட்டுகிறேன். இந்த பாப்கார்னை நான் தான் செய்தேன். அரிசி லின்சே. ஈதன். வணக்கம் ஈதன், நீ இங்கே என்ன செய்கிறாய்? இப்போ அவளுக்கு சொல்லு, உனக்கு உண்மையிலேயே அழகான கண்கள் இருக்கின்றன. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எனக்கு மிகவும் அழகான கண்கள் உள்ளன. அவள்தான், நீ இல்லை. அவளுக்கு அழகான கண்கள் இருக்கின்றன. முட்டாள். அவ்வா, எனது அர்த்தம் அவளுக்கு உண்மையிலேயே அழகான கண்கள் உள்ளன. என்ன சொல்றீங்க? அடடே, விஷயத்தை என் கையில் எடுத்துக்கொள்ள நேரம் வந்துவிட்டது. கென்னி, ஓ, ஹே க்ளோய், எப்படி இருக்க? நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? அது உன் விஷயம் இல்லை. நான் சாப்பிட வரவே வந்தேன். ஈடன், நாம் போக வேண்டும். எப்படியோ எல்லாருக்கும் அழகான கண்கள் இருக்கின்றன. அவருக்கு ஜாலியாக இருக்கிறாரு இல்லையா? வெற்றி எங்களுடையது. ஹை ஃபைவ். சுவைக்க நேரம். முதலில் பசங்க செய்த உணவை தொடங்கலாம். நல்ல சாக்லேட் சுவை கொண்ட பாப்கார்ன். இந்த முறை பசங்க சரியாக செய்துட்டாங்க. ஆமாம். ஓ, கவனமாக இரு. இப்போது அவர்கள் இந்த முயற்சி செய். இப்போது பெண்கள். நல்ல ஸ்டைல். அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் உண்மையான சோதனை சுவைதான். மிகவும் காரமாக இருக்கிறது. என்னை கொல்ல முயற்சிக்கிறாயா? நீங்கள் இதிலே என்ன போட்டீர்கள்? நீங்கள் என்னை கிண்டல் செய்கிறீர்களா? நீங்கள் என்னை முழுமையாக கிண்டல் செய்கிறீர்கள். நீங்கள் அதை வைக்கவும். Off by the nails. Then the dust should have Barako, the fen, one draw, one drop. Astra Zambro, say and all. Friends, rice. நான் அவர்களை நசுக்கும். ஆம், நீங்கள் தோல்வி அடைவீர்கள். Nairi Adipari Tonchubamba. அடடா, உருளைக்கிழங்குகளை தோல் உரிக்கிறேன். தயாராயிருக்கிறேன். போகலாம். தயாராக. அதுதான் போதும். நான் சொன்னேன் போதும். அவர்கள் எப்படி இவ்வளவு சரியாக வரிசைப்படுத்தினார்கள்? எதுவாக இருந்தாலும் அது முக்கியமல்ல. அவற்றை குச்சியில் குத்து. இப்போது செய். ஆஹா, ஆஹா. அம்ரே நரப்பிடி. நம்பர் இப்பனே அவட்டை வருப்பேன். உங்க கைகளை உயரமா உயர்த்துங்கள். அது நல்லது. அந்த பசங்க. எனக்கு இது முடிந்தது என்று தோன்றுகிறது. நீ என்ன நினைக்கிறாய்? விரும் சமகரிக்கிறது. கெட்சப் தயாராகி விட்டதா? தயார்.
சிறிது அன்பை சேர்ப்பதில் தீங்கு இல்லை. ஏ சந்தாதாரர்களே, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் பாருங்கள். ஓ, மன்னிக்கவும். இப்போது அது முடியும் வரை அடுப்பில் வையுங்கள். ஆமா, இப்போது சாஸ். நல்லா இருக்கிறது. அவர்கள் தயாராக இருப்பது போல தெரிகிறது. நாம முடித்து விட்டோம். தயார். 3, 2, 1 நிறுத்து. நேரம் முடிந்தது. அதனால் சுவைக்க நேரம். இங்க உணவு வித்தியாசமா இருக்குது. நல்லா பண்ணீங்க பெண்களே, நீங்கள் அதை பூர்த்தி பண்ணீங்க. அருமையாக மணக்கிறது. எப்படி சுவைக்கிறது என்று பார்ப்போம். ரொம்ப சுவையா இருக்கு. இது வெற்றி பெறக்கூடிய உணவா இருக்கலாம். இப்போ பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். மிகவும் தனித்துவமான விளக்கம். நன்றாக மணக்கிறது. சுவை எப்படி? நிச்சயமாக அற்புதம். சரி, யார் பெரிய தொகை பணத்தை வீட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள், யார் இனி ஒருபோதும் அடுப்பை தொடமாட்டார்கள் என்பதை அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றியாளர்கள் ட்ரம் ரோல் பெண்கள். சூப்பர் செஃப் சமையல் நிகழ்ச்சி எங்கள் சேனலில் விரைவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இன்று எங்கள் அணிகளில் எதை நீங்கள் மிகவும் விரும்பினீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு வீடியோவையும் தவறவிடாமல் இருக்க சந்தா செய்ய மறக்காதீர்கள். முக்கியமாக யாரும் சுவையான உணவை சமைக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பை பாய். ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை நான் பண்றேன். எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து. இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செல்லமே. நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குது. அதை கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வலை கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன.
எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு, சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ முடியாது, இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி, இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியா ஆற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் ஆற்ற போறேன். ஓ இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ, அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல, முடியாது. கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுது. என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக, அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் உஷ்ணம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ அதை பாருங்கள், இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம்.
இப்போ நான் சீஸ வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ அருமை! இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு, சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பிக்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் ஹெஜிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை! அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையலுடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்னா ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ், கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன பெட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நான் சரிதானாக இருப்பேன். உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணே? எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? சரி, சமையல்காரர் இவ்வழக்கில் உள்ளார். எனது போன்ற நிபுணருக்கு உங்கள் ஆர்டரை தயாரிப்பது எந்த சிக்கலும் இல்லை. நாம் ஒரு வட்டமான போல்ட் எடுத்து நடுவில் வெட்டுகிறோம். நமக்கு 3 அடுக்குகள் கிடைக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் சுவையான கிரீமால் தடவப்பட வேண்டும். முதல் கேக் தயார். நாம EBR 2 கட்ட தொடங்கலாம். பெர்ஃபெக்டோ. மம்மா மியா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பார்க்க மீதம் இருக்கும்போது தேனை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்வோம். பாட்டி, எனக்கு தேன் கூட முடியாது. எனக்கு இதே அதிகம் தேவை. ஓ, நன்றி. தவறாக இருக்கிறாய். ஓ, சுறுசுறுப்பாக தேனை திருப்பி கொடு. நீ போவையாளா? ஆம். ஓ, அதுதான். என்ன? போய் ஒளிஞ்சி. அப்படியா? ஓ, என் பொறி எங்கே? அது எனக்கு தேவைப்படும். எனது வெள்ளைப்பற்களின் சிரிப்பை எப்படி புரிகிறீர்கள்? சரி, வேலைக்கு இறங்குவோம். இப்போது பாட்டி கேக்கின் நடுக்கில் தேனை ஊற்றப் போகிறார்கள். அது அழகாகவே இருக்கிறது. இப்போ கிரீம். இதை பண்ணலாம். நான் அதை அலங்கரிக்க போகிறேன். எனக்கு தோன்றுகிறது என் பேத்தி இதை விரும்புவாள். அவளுக்கு எப்பொழுதும் இனிப்புகளின் மீது ஆசை உண்டு. அதனால் அவளின் பிடித்த ஜெல்லிகளை சேர்க்குங்கள். அது ஹபா பபா வச்சிருக்கிறது பசீப்பு. ஓ, அதை பிறக்க முடியாது. ஓ, என்னோட பற்கள் உதவுமா? ஓ, வேறு வழி இல்ல. சரி, நான் ஒரு காலோர கிடைச்சிட்டேன். கவனமாக இரு கண்ணே. பாட்டி எல்லாத்தையும் திறக்க போறார் பாரு. வேணாம் உனக்கு. நானா? நீங்கள் அருமை. ஹபா பபாத்தை விட மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இது ஸ்ட்ராபெரி ருசி கொண்டது. ஆஹா, நான் அதை தேர்ந்தெடுக்காமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், நான் ஒரு பலூன் உருவாக்கினேன். இப்போது என் கேக்கின் வெளிப்புறத்தையும் சில பால்கணத்தால் அலங்கரிக்க போகிறேன். இது மெல்லிய தியாப் அழகாக இருக்கும். என்னுடைய அம்மா அதை அடிக்கடி செய்வதை பார்த்திருக்கிறேன். இந்த கேக்குக்கு லேபிள் போட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஹபா பாபா கேக்.
இப்போது சரி, தேனின் பதிலாக சுவையான ஒன்றை பயன்படுத்துவது மேல். நான் சீரப்பு சிற்றரிசி எசன்ஸ் பயன்படுத்தப் போகிறேன். எல்லா குழந்தைகளும் அதை விரும்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். மெழுகு கண்டியாக இருந்து நான் ஒரு வண்ணமிகு அலங்காரம் செய்வேன். அது முழுவதும் சுற்றிக்கொள்ளும். ஆம், என் லேபிள் பற்றி உங்களுக்கு என்ன உணர்ச்சி? இது ஸ்கிட்டல்ஸ் மற்றும் இது சாப்பிடக்கூடியது. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. ஆஹா, இங்கு இனிப்பு பொருட்கள் நிறைய இருக்கின்றன. வேண்டாம், நான் மிகவும் பசிக்கிறார். இந்த ஸ்கிட்டல்ஸ் யார்? ஆம், போதும். அது சாகஷ்வமா இருக்குது. அது தேனா சுவாரஸ்யமா இருக்கு. அப்படியா? இப்போ நான் 3வது கேக் சாப்பிட விரும்புகிறேன். அது ஹப்பா பப்பா போல் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே பப்ளி உண்டா? நேரமாயிடுச்சு. இந்த ஃப்ரீக் சிறந்தது தங்கைதான். நப்தானா, நன்றி. சிறப்பான வேலை. அடுத்தது என்ன? நாங்கள் காத்திருக்கிறோம். என்ன ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீடு? அது என்ன? மிகவும் சரி. சமையல்காரருக்கு அதற்கென ஒரு சிறப்பான ஆயுதம் உள்ளது. இது உலகிலேயே கூர்மையான அரிவாள். இது எல்லா வடிவங்களையும் கண நேரத்தில் வெட்டி விடுகிறது. நீங்கள் ஒரு எதிர்கால வீட்டை காண்கிறீர்கள். சரி, நான் ஹாம்பியர் முடித்து விட்டேன். அதை ஓவனில் சுடுவோம். ஆமாம் பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, இதை கொண்டு செல்லவே முடியவில்லை. என் பேத்திக்காக பக்கத்தில் உடுத்திய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்தேன். ஏனெனில் என் கைகளால் வளர்த்ததுதான். இது ஆரோக்கியமானதுமின்றி அற்புதமானது. மேலும் உங்கள் இனிப்புகள், நாங்கள் சில சந்தனை பயன்படுத்துவோம் மற்றும் ஒரு சிறப்பு பந்தலுடன் அதை ஒரு தட்டில் வைத்து விடுவோம். பாருங்கள், மிக சரியானது. இப்போது அதை முழுவதும் தடவி விடுகிறோம். முரக்கடையில் அதை செய்யாதே. இங்க வர்க்கத்தில் கொத்தமல்லி, ப்ரோக்கோலி, சில உரையாடல்கள். நீங்க குக்கீக்கர் விச்சமே நோடெல்லாம் பயன்படுத்தியால் போதுமா? இங்க ஏசக் திரும்பி சுட்டு தேவையில்லை. வெறும்ப நுடல்லாவிலே முக்கி கொட்டி ஒன்றாக ஒட்ட விரல்கள். பிடிச்சிருக்கிறதா? அலங்கரிக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா, என்ன செய்து விட்டேன்? நான் வீட்டை தீட்டு விட்டேன். அது சங்கடமாக இருக்கிறது. அது வேலை செய்யாது. ஒரு நிமிடம். சமையலர் சமையலறையில் தீயை அனுமதிக்க மாட்டார். இதோ தீயணைப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஓ, whipped cream. சாமிய கழிஸ்படி மானத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். என் ஜிஞ்சர் பிரெட் வீட்டை மேடையில் வைக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் தோசுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆஹா, இது பிரமாதமாக இருக்கிறது. இதற்கு தேவையானவை இனிப்பு மற்றும் லாலிபாப் மட்டும்தான். எனவே அதை அலங்கரிப்போம். சரி, இறுதி பார்வையும். நாம ரெடியா இருக்கோம் பிள்ளை. இது என்ன? நான் நினைக்கிறேன் டெடி பியர் தான் உயிர் பிழைத்தது. இல்லை, அது வேலை செய்யாது. அப்பா, பாட்டி காய்கறிகளால் ஒரு வீடு கட்டியிருந்தாரா? வீட்டை விட ரொம்ப நல்லது. சனை நல்ல இருக்கு. சுவை உங்களுக்கு பிடிக்காது. சுவையான சாவீடி தானே நான் ஆசைப்பட்டேன். உண்மையில இது அதிகம் சுவையாக இருக்கு. நிறைய கும்பு இருக்கு. முயற்சி செய்து பாருங்கள். சுவையானது மற்றும் ஒரு எலுமிச்சை. அருமை. இது ஒரு சந்தேகம்.
ஹalleluya அது கேட்டிருக்கியா? ஓ கண்டிப்பா. ஆஹா, நீ முடிச்சிட்டியா கண்ணு? ஒரு நிமிஷம், முடிஞ்சது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். இது எனக்கு மிகவும் எளிது. ஓ, இனி மீண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டா? அது ஆரோக்கியமாக இல்லை. அற்புதம், நீங்கள் அதை செய்யலாம். சீக்கிரம் இப்படியான சந்தர்ப்பத்திற்கு எனக்கு ஒரு பச்சை டோனட் சுகர் பெட்டி இருக்கிறது. அவற்றை பேன்ஸ் பதிலாக பயன்படுத்தலாம். எதையும் சமைக்க வேண்டியதில்லை. அதை இரண்டாக வெட்டி இது அருமையாக இருக்கும். குறிப்பாக அதில் நீங்கள் ஒரு சாக்லேட் பாறை போட்டால். இது ஃப்ரோஸ்பெரி சாக்கு இருக்கிறது. அதனால நான் சில மீதியை சாப்பிட உள்ளேன். சூப்பர். இப்பொழுது நாம் கமிக்கு மேலே வைக்கிறோம் மற்றும் அதுக்கு சாக்லேட் சிரப் தெளிக்கிறோம். இது மிக சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது ஒரு சர்க்கரை குண்டு. எனது பர்கருக்காக 3 வண்ண மிகுந்த எள்ளு பூனசி எடுத்து அதை துண்டுகளாக வெட்ட போறேன். அப்பள் நறுக்கப்பட்ட இறைச்சியால் பாட்டியை தயார் செய்கிறோம். அதை உருட்டி அடுப்பில் வைக்கலாம். அதை கரண்டியால் அழுத்தினால் சரியான வடிவம் உறுதியாகும். கட்லெட் வெந்துவிட அதை நன்றாக பிரெடில் வைக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருடனும் கொஞ்சம் தக்காளி மற்றும் ரொம்ப சுவையான பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீஸ் ஸ்ட்ரிங். கொஞ்சம் தக்காளி சாஸ். ஓ, என் பன் எப்படி இருக்கிறது செஃப்? ஓ, அது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. பேர குழந்தை எனது வடிவமைப்பை கண்டிப்பாக விரும்புவாள். நான் புதிய சாலடை மற்றும் இதய வடிவில் கட்லெட்டை உள்ளே வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அன்புடன் சமைக்க வேண்டும். வெள்ளரிக்காய், தக்காளி, முடிந்தது. செல்லம், நீ நிறுத்த வேண்டும். ஆமா, சரி. டடா. பர்ஸ் வீண்டிங்க. Ein circus restoration donjuriant and இதன சீமோர் ஸ்டிரிங் இருந்துச்சு. என்னது? ஓ, இது ஸ்ட்ரெயிட் ஃபார் வினோதமா இருந்துச்சு. இதுல சாக்லேட் உள்ளது. இல்ல, அத நான் சாப்பிட விரும்பல. சிராம்ஷோன் அடங்கிப்பீங்க. ஆனோடைய 1 3 செய்வதற்கு நினைத்தேன். And this புத்திசாலித்தனமான ஆன்ஸ். ஓ, சிம்மே ஃப்ரெஞ்ச் வைடே. எனக்கு உம்மாவா பிடிச்சிருக்கேன். மேலோட்டத்திலேயே உள்ளதோ என் பாட்டியர் ஒரு பர்கர் மட்டுமே. பார்ப்போம். ஓ, இவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஏர்பார் சுவை கிடைக்கும். இங்கிருந்தும் பார்ட்டி. நான் வென்று விட்டேனா? ஓ, மிகுந்த நன்றி சின்னம்மா. இதுதான் பாட்டிக்கு கிடைக்கும் சிறந்த விருது.